அஸ்லாம் அலைக்கும் சகோதர சகோதரர்களே. நண்பர்களை பற்றி இஸ்லாம் மார்க்கம் கூறும் அடிப்படை தத்துவமும் அதற்கான முக்கியமான குரான் வசனங்களும் இன்னைக்கு நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். மறுமை நாளில் ஒருவருக்கொருவர் எப்படி பகைவர்களாக மாறுவார்கள் என்பதை பற்றி பேசுகிறது. இதுவே நண்பர்கள் தேர்வில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஆழமான வழிகாட்டுதல். தீய நட்பின் பேரழிவு. தீய நண்பர்களை தேர்ந்தெடுப்பவர்கள் மறுமை நாளில் வருத்தப்படுவார்கள் என்று சூரா 25, 28 வசனத்துல கூறப்படுகிறது. அதோ எனக்கு வந்த கேடே, என்னை வழி கெடுத்த இன்னாரை நான் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. இதில் உலக வாழ்க்கையின் ஆசைக்காகவோ தவறான செயல்களுக்காகவோ ஒருவரை நண்பராக ஏற்று அவர் மூலமாக வழி கேட்டவர்கள் மறுமையில் அந்த நட்பை எண்ணி பெரு துயரப்படுவார்கள் என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார். மேலும் நிரந்தரமான நட்பு. உலகில் அல்லாவுக்காக மட்டுமே நேசித்து நல்லறங்களை செய்தவர்களின் நட்பை தவிர மற்ற அனைத்து நட்புகளும் மறுமையில் பயனற்று போகும். சூரா 43, 67 வசனத்துல அந்த நாளில், அதாவது மறுமை நாளில் நேசம் மிக்கவர்கள், அதாவது நண்பர்கள் சிலருக்கு பகைவர்களாகி விடுவார்கள். ஏனினும் அல்லாவை அஞ்சுவர்கள் தவிர. அல்லாவை அஞ்சி நேர்மையிலும் சத்தியத்திலும் நிலைத்திருப்பவர்களுடைய நட்பு மட்டுமே மறுமை வரையிலும் நீடித்து அவர்களுக்கு பயனளிக்கும். குரான் நமக்கு எவ்வளவு பெரிய வழிகாட்டுதல தருதுன்னு பாத்தீங்களா? இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு மறுமையில நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ல. இப்பவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.